பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஊழியக்காரர்கள் அநேக விதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்றது இந்த சத்தம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நம்ம கேட்குறாங்க. இந்த ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிற வார்த்தை குடும்பத்தில் அது ஈஸியாக நமக்கு என்ன ஆகிடுங்க, அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்குமா, இல்லை அதற்காக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு குடும்பத்தின் வேத பாடத்தை இன்றைய தினத்தில் ஆதாம் மூலியமாக நாம் கற்றுக்க போகிறோங்க. ஓகே, நம்ம இதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னா, தேவன் ஆதாமை உருவாக்கும் பொழுது ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாருங்க. எப்போ அவர் தவறு செய்கிறாரோ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதால் அவர் கீழ்ப்படியும் பொழுது வந்த நன்மை, கீழ்ப்படியாத போன போது அவருக்கு வந்த தண்டனை, இது ரெண்டை வச்சு குடும்பத்திற்கு தேவன் அவர் என்ன பிள்ளை பூற்றார் அப்படின்றது தான் இது நம்ம சின்னதாக பார்க்க போகிறோங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1:26 நம்ம வாசிக்க கேட்போங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் எல்லாவற்றையும் படித்து இப்பொழுது அவர் மனிதனை படிக்க யோசிக்கிறாருங்க. இப்போ இந்த மனிதனுக்கிட்டேருந்து ஒரு குடும்பத்திற்காக தேவன் ஒரு பாடத்தை வைத்திருக்கிறாருங்க. அதுதான் நம்ம இன்று தினத்தில் தியானிக்க போகிறாங்க. நம்ம வாசிக்க கேட்போங்க. ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவன் 6 நாள் வெவ்வேறு விதமான காரியங்களை படித்த பிறகு இந்த 6வது நாளில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனை மண்ணினால் என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறார். தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் மனுஷனாய் பூமியில் என்ன வராருங்க, நிலை கொண்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த மண்ணுக்குள்ள தேவனுடைய ஆவி போன உடனே அவன் ஜீவ ஆத்மாவை பெற்று ஒரு மனுஷனா என்ன பண்றாங்க, நிலை கொண்டு இருக்கிறாருங்க. 17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மனுஷனை உருவாக்கிட்ட பிறகு மனுஷன் அந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படி தேவன் அவர் தோட்டத்தை காண்பித்து தோட்டத்திற்குள்ளாக அவர் என்ன பண்றாருங்க, நிலை கொண்டு காக்கும்படி அவரை படைக்கிறாருங்க. படைத்த பிறகு தேவன் அழகாய் ஆதாமோடு பேசிட்டு இருக்காருங்க. யாரோட பேசுறாருங்க? ஆதாமோடு பேசுற. என்ன பேசுறாருன்னா, நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளை நீ சாகவே. இது யாருக்கு சொல்றாருங்க? ஆதாமுக்கு அழகாய் சொல்றாருங்க. ஆதியாகமம் 2:25 ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஓகே, ஆதாமும் அவன் மனைவியும் இருவரும் அவங்க நிர்வாணியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன வரலீங்க? ஏன் வரலீங்க? தேவனுடைய சிந்தையா இருக்கிறதுனால அவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதுன்றது என்ன இல்லைங்க, அவங்களுக்கு பரிபூர்ண சிந்தையோடு இருந்தாருங்க. யாருங்க? ஆதாம் எப்படி இருந்தாருங்க? பரிபூர்ண சிந்தையோடு இருந்தாரு. மண்ணால உருவாக்கப்பட்டாருங்க. மண்ணுக்குள்ள தேவனுடைய ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாருங்க, வைத்தாருங்க. இப்போ யாருடைய சுவாசம் அவருக்குள்ள வேலை செய்யுதுங்க? தேவனுடைய சுவாசம் வேலை செய்தனால அவர் பரிசுத்தர். ஆகையால் ஆதாம் என்னவா இருக்காருங்க? அப்போ பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்றது அவருக்கு என்ன இல்லைங்க. ஏன்னா தேவனுடைய சிந்தையாகவே பரிசுத்தத்தோடு என்ன பண்ணியிருக்காருங்க, அந்த ஜீவ சுவாசத்தை அவருக்கு கொடுத்து அந்த தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனியும் அவருக்கு காண்பித்து இதில் நன்மை தீமை உருவாக்கத்தக்கதாக கனியை புசிக்கிற நாளே நீ சாகவே சாவா என்று கீழே சொல்லி, அப்போ அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாம பரிபூர்ண சிந்தையோட தோட்டத்திற்குள்ள உள்ளாகிறாங்க. எப்படி இருக்காங்க? பரிபூர்ண சிந்தையோட தோட்டத்திற்குள்ள வருவாங்க. அப்போ சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் அங்கே நடக்குதுங்க. என்னன்னா 3:1 படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்கே சர்ப்பமானது என்னவா இருந்துச்சுன்னா தந்திரம் உள்ளதா இருந்துச்சுங்க. எப்படி இருந்துச்சுங்க?
தந்திரம் உள்ளதா இருந்து ஸ்திரீட்ட என்ன கேட்குதுங்க, தேவன் உங்களை ஏதாவது சாப்பிட வேண்டாம் என்று இந்த இடத்துல ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்றது என்ன பண்றாருங்க, தந்திரமா கேட்குதுங்க. 7வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். 2:25 படிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு என்ன இல்லைங்க தெரியல. ஆனால் இப்போ என்ன தெரியுதுங்க, நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் என்று அறிஞ்சு என்ன பண்ணுறாங்க, அத்தியில தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, 10வது வசனம் படிங்கண்ணா. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோங்கன்னா, தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன்றாருங்க. என்ன பண்றாருங்க, தேவன் இதுக்கு முன்பதாக தோட்டத்தில் உள்ளவனாருங்களா இல்லைங்களா? அப்போ என்ன ஆனாருங்க, பைபிள் இல்லைங்க. ஏன் பைபிள் இல்லைங்க, பரிபூர்ணமாக இருந்தாருங்க. ஏன்னா எந்த குற்றமும் நம்ம கூட பாருங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்குவாங்க. ஏதாவது தப்பு செஞ்சுட்டா மனுஷன் ஆகுங்க. அன்றைக்கி ஒரு டே அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக என்ன ஆகிடுங்க, போயிடுங்க, தூக்கவும் சில சமயத்தில் வர்றது இல்லைங்களா? நம்மளுடைய தவறுகள் நம்மளே என்ன பண்ணாங்க, குத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் ஓடி போய் என்ன வராருங்க, ஒளிஞ்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அது கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு நிர்வாணின்றது யார் உனக்கு சொன்னாங்க? நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளே சாகவே. இப்போ மனக்கண்கள் என்ன ஆயிடுச்சுங்க, திறக்கப்பட்டுச்சுங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆதாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொடுத்த இஸ்திரி தான் என்ன சாப்பிட வச்சாங்க. இஸ்திரிகிட்ட கேட்கும்போது நீங்கள் கொடுத்த சர்பத்தான் என்ன சாப்பிட வச்சிச்சு அப்படின்னு போது அப்படியே சொல்லிட்டு வரும்போதுங்க, இது அப்படியே படிச்சுட்டு வந்துட்டோம். இதுலேருந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஸ்டோரியாக போயின்னு இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே டெல் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆக்சுவலி இங்கே 2 விஷயத்தை பார்க்குறேங்க. என்ன 2 விஷயம்னா, ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் பொழுது அவருக்குள்ளே இருந்த சமாதானம், அவருக்குள்ளே இருந்த சந்தோஷம், அவர் இருந்த அந்த பரிபூர்ணமான சிந்தை, அப்படி அவர் தேவனுடைய வார்த்தையை மீறியதுனால அவருக்கு வந்த வேதனைங்க. இது 2 விஷயமும் என்ன ஆயிடுச்சுன்னா ஆதாம் கிட்ட நம்ம பார்க்குறோங்க. எப்படி பார்க்குறோன்னா, அவரை தோட்டத்தில் உருவாக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாங்க, எல்லா வித கனிகளை காண்பித்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அது புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அழகாக தெளிவாக சொல்லிட்டார் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தை அவர் கீழ்ப்படிஞ்சு அந்த கனியை புசிக்காத வரைக்கும் தேவ சமாதானத்தை அவர் என்ன பண்ணாருங்க, அடைஞ்சாருங்க. ஏன் தேவனுடைய சமாதானத்தை அவர் பெற்றுக்கொண்டார்னா, தேவனுடைய பிள்ளையா என்ன பண்ணாருங்க, கீழ்ப்படிஞ்சார். தேவனுடைய பிள்ளையாய் அவர் கீழ்ப்படிஞ்சதுனால தெய்வ சமாதானம் அவருக்குள்ள என்ன இருந்துச்சுங்க. ஏன்னா தேவனுடைய சிந்தை என்னவா இருந்துச்சுன்னா, பரிபூர்ணமான சிந்தை. அதே சிந்தை யாரோடு இருந்துச்சுன்னா ஆதாமோடு இருந்துச்சுங்க. அப்போ ஆதாமோடு இருந்த பிறகு ஈவு உருவாக்கும் பொழுது அவங்க தவறு செய்யாது இருக்கும் பொழுது 2 பேரும் என்னவா இருந்தாங்க, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோட தோட்டத்தில் என்ன பண்ணாங்க, உலாவின்னு இருந்தாங்க. ஆனால் எப்போ தேவனுடைய வார்த்தையை அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்களோ அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா பிரச்சனை உருவாக்கப்பட்டுச்சு. அம்மாவுக்கு என்ன சொன்னாருங்க, நீ உயிரோடு இருந்து உன் பிள்ளையை பெருக்கும் பொழுது நீ உன்னுடைய கர்ப்ப வேதனை எப்படி இருக்குன்னா அது கொடிதாக இருக்கும், உன்னுடைய ஆசை உன் புருஷனை என்ன இருக்கும், அண்டிக் கொண்டு இருக்கும். ஆதாமுக்கு என்ன சொன்னார்னா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய வேர்வு தண்ணினால சிந்தப்படுகிற அப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக நீ கடந்து போய் நீ என்ன பண்ணுவ, சம்பாதித்து சாப்பிடுவாயின்றது ஆதாமுக்கு சொன்னாருங்க. இவங்க 2 பேருடைய விஷயம், இவங்க செஞ்ச தவறுனால பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. யார் பாதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள். அது எங்கே நம்ம வாசிக்கிறோன்னா பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி
அவனை கொலை செய்தான். இது ஒரு நல்ல ஒரு குடும்ப ஸ்டோரி இதில் இருக்குதுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிச்சதுனால தேவன் சமாதானத்தோடு அவங்களை என்ன பண்ணாருங்க, வழி நடத்தினாருங்க. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் எப்போ போனாங்களோ தேவன் அந்த தோட்டத்துலேருந்து என்ன பண்ணிட்டாருங்க, அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாருங்க. அப்போது அவங்களுக்குள்ளே என்ன உருவாக்கப்பட்டுச்சுன்னா வேதனை உருவாக்கப்பட்டுச்சுங்க. அப்போது இதில் நமக்கு தெரிஞ்சிக்கிற பாடம் என்னன்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, இதுலேருந்து பார்த்து சின்னதாக நம்ம முடிக்க போகிறோங்க. வாசிக்க கேட்போங்க. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பாருங்க, ஆதாம் கர்த்தருக்கு பயப்பட்டதுனால அவர் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டாருங்க. என்ன பண்ணாருங்க, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடும் சுகபோகத்தோடு தான் என்ன இருந்தாருங்க. எந்த விதமான கவலை அவருக்கு இருந்தது இல்லைங்க. தோட்டத்தில் எனக்கு இது குறைன்றது என்ன இல்லைங்க, அவர் எப்படி இருக்கிறான்றது அவருக்கு தெரியலைங்க. நன்மையோடவே இருந்தாருங்க, சந்தோஷத்தோடவே இருந்தாருங்க. அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்ற அவருக்கு என்ன இல்லைங்க, புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா தேவனுடைய சிந்தையாக இருந்தாருங்க. அப்போ அவர் பரிபூர்ணமாக இருந்ததுனால, அவருடைய சிந்தை பரிபூர்ணமாக இருந்தனால அங்கே எல்லாமே நன்மையாகவே அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, காணப்பட்டுச்சுங்க. எப்போ தவறு சேர்ந்தாரோ, எப்போ தேவனுடைய வார்த்தையை மீறினாரோ, அப்போ அவருக்கு வேதனைகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதான் இங்கே சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல்னாலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு என்ன ஆகுதுங்க, இது ஆதாம் செஞ்சாருங்க. அதனால் அவர் என்னவாக இருந்தாருன்னா அநேக விஷயத்தை நன்மையை பெற்றுக்கொண்டாருங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் சபைக்கும் தேவன் சொல்கிறாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதினாலே ஞானத்தின் ஆரம்பம். மூடரோ ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இது பண்ணாங்களா தோட்டத்திலைங்க? மூடரோ ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இது பண்ணாங்களா இல்லைங்களா? அம்மா என்ன பண்ணாங்க, தேவன் சொன்ன வார்த்தையை அசட்டை பண்ணிட்டாங்க. சர்வமானமாக வஞ்சிக்கத்தக்கதாக அவன் பேசும் பொழுது அம்மா என்ன பண்ணாங்க, அதை அசட்டை பண்ணாங்க. இப்படி இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்குதுங்க. கீழ்ப்படிகிறதுனால வருகிற நன்மையை என்ன ஆயிடுறாங்க, இழந்துறாங்க. கீழ்ப்படியாதனால வருகிற தண்டனைக்குள்ளாக இன்னைக்கு என்ன இருக்காங்க, ஜனங்க சஃபர் பட்டுனே இருக்காங்க. எப்படி பட்டுனுக்கிறாங்கன்னா பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதுனாலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் மூடனோ அதை என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ணுறாங்க. அதை அசட்டை பண்ணுகிறதுனால அதோடைய பிரதிபலன் என்ன இருக்கு பாருங்களா. நீதிமொழிகள் 18:2. மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். இன்றைக்கி அநேகர் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறாங்க ஜனங்க. அநேக நம்ம கிறிஸ்டின் சொசைட்டி பார்க்குறோம் இல்லைங்களா. வாரம்னா சர்ச்சுக்கு என்ன பண்ணுறாங்க, வேதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று கேட்டேங்க. என்னங்கன்னா, ஒரு அம்மா நல்லா ஆவில நிரம்பி ஜெபிச்சுட்டு வந்தாங்களாம். என்னங்க, ஒரு அம்மா நல்லா இன்றைக்கி என்ன பாஸ்ட்டு ரொம்ப அருமையாக நடத்தினார், இன்றைக்கி ஆராதனை ரொம்ப அண்ணலாக இருந்துச்சு, போன வாரத்தோட இந்த வாரம் எப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப அண்ணலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க மாமியார்கிட்ட கேட்டாங்களாம், அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டாங்களாம். என்னங்க சாப்பிட்டியான்னு கேட்டாங்களாம். அப்போ அம்மா சொன்னாங்களாம், ஆமாம் நீ உப்பு போடாத சோறு செஞ்சு வச்சுட்டு போயிருந்த, நான் சாப்பிட்டேன்ட்டு கோமா சொன்னாங்களாம். இந்த அம்மா எவ்வளோ அண்ணலாக வந்தாங்களோ அவ்வளோ என்ன ஆயிட்டாங்க, தனிஞ்சு போய் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கோபம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, மூடனோ ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல். நம்ம ஆலயங்களுக்கு போகிறோங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஞானம் அடியாதபடிக்கு என்ன சொல்கிறாருங்க, பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். திரும்பி அதே குறைகள் யாருக்குள்ளே இருக்குதுங்க, மனுஷனுக்குள்ளே இயல்பாக வருதுங்க. நான் தேவனுடைய வார்த்தை கேட்டு நான் எந்த அளவுக்கு என்னை புடமிடுறேன்றது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, யோசிக்கிற மனப்பக்கம் வரமாட்டேங்குதுங்க. அநேக பிரிவினைகள், கசப்புகள், வேதனைகள் இருக்குதுங்க. ஏன் இருக்குதுன்னா, முதலாவது நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இல்லைங்க, ஆதாம் கீழ்ப்படியாது போனதுனால என்ன ஆயிடுச்சுங்க, பிரச்சனை உருவாக்கப்பட்டுச்சுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துடைய குடும்பத்தில் எப்படி இருக்குதுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால அநேக விதமான வாதைகள் என்ன இருக்குதுங்க. ஏன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லைன்னா, முதலாவது நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்துல இல்லைங்க. அதனால என்ன ஆகலைன்னா, எனக்கு இன்னும் ஞானம் என்ன ஆக மாட்டேங்குதுங்க, வர மாட்டேங்குது. எது உண்மை எது பொய்ன்றது எனக்கு என்ன ஆக மாட்டேங்குதுங்க, தெரிய மாட்டேங்குதுங்க. அதான் இங்கே சொல்கிறாரு, மூடனா அதை என்ன பண்ணுறாங்க,
அசட்டை பண்ணி நிற்கிறாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள், அநேக ஜனங்கள் எல்லாரும் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. ஆனால் கேட்குற வண்ணமாய் நம்மளை சிந்தித்து நம்மளை செயல்பட்டு நடக்காதபடிக்கு நம்ம கூட என்ன பண்ணுறாங்க, அதை அசட்டை பண்ணுகிறவர்களா இந்த உலகத்தின் ஜனங்களை நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க. வாசிக்க கேட்பாங்க சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில், துன்மார்க்குனா ஒரு காரியத்தை விரோதமாக சிந்தித்து என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆலோசனைக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க. எந்த ஆலோசனைக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின், அந்த ஞானத்திற்குள்ள நம்ம போனாங்க. ஆனால் துன்மார்க்கர் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆலோசனை நடுவாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நடுவாமல். அப்படின்னு என்னங்கன்னா, மூடரோ ஞானத்தை என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன பண்ணுறாங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் மனப்போன போக்கில் என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாருங்க. பாவிகள் வழியில் நில்லாமல், பாவிகள்னா வீணான வார்த்தைகளை பேசிட்டு தவறான சிந்தனைகளை கொண்டுக்கின்னு நின்றுக்கின்னு தமாஸ் பண்ணிக்கின்னு இப்படியெல்லாம் இருக்கிற மனுஷங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நிலை கொண்டு இருக்காதீங்க. பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில், பரிகாசம் ஒருத்தர் பார்த்து கேலி பரிகாசம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒருத்தர் யாருனா போகிறவங்கள வரவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் இருக்குங்களா, அப்படிப்பட்ட ஜனங்க மத்தியில் அமராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன விஷயம்னா பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் ஞானத்தின், அப்படின்னா உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்க இப்போ என்ன இருக்காருங்க, ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அது கற்றுக்கொள்கிற ஆயத்தமாக இல்லாதபடிக்கு மூடனானவனை என்ன பண்ணுறாங்க, போதகத்தை அசட்டை பண்ணுறாங்க. எதை அசட்டை பண்ணுறாங்க, போதகத்தை என்ன பண்ணுறாங்க. இப்போ ஆதாம் என்ன பண்ணாருங்க, ஆதாமுக்கு சொன்ன விஷயத்த யோவாள் மூலியமாக அவர் என்ன பண்ணிட்டாருங்க, தேவை அசட்டை பண்ணாருங்க. அசட்டை பண்ணியதுனால குடும்பத்தில் என்ன வந்துச்சுங்க, வேதனை உண்டாச்சுங்க. என்ன வேதனை உண்டாச்சு, ஆபேல் என்னாருங்க, மரணத்திற்குள்ளாக கடந்து போனாருங்க. ஆதாம் அவர் உயிரோடு இருக்க நாளெல்லாம் என்னாருங்க, சஃபர் பண்ணீங்க, கஷ்டப்பட்டு அவர் சாப்பிட்டு வேதனையோடு நாட்டில் என்ன பண்ணாருங்க, கழிச்சார் இல்லைங்களா. இன்றைக்கி அதே மாதிரி தான் சபைக்காகவும் அநேகர் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்காக தேவன் பிழை போட்டுறது என்னென்னா, நீங்கள் வேத வசனத்தை கேட்குறீங்க, ஆனால் துன்மார்க்குடைய ஆலோசனைக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க. ஏன்னா நீங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை இருக்கிறீங்கன்னா, இங்கே என்ன சொன்னாருங்க, மூடரோ ஞானத்தையும் போதகத்தையும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கேட்ட விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க, அசட்டை பண்ணுறீங்க. நீதிமொழிகள் 1:29. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். பாருங்க, ஆதாம் இது அறிவை வெறுத்தாருங்களா. ஆதாம் தேவன் என்ன பண்ணாருங்க, அழகாக தோட்டத்தில் விடும் பொழுது தேவனை அறிகிற அறிவில் அவர் உண்மையாக இருந்தாருங்க. ஆனால் எப்போ தவறு செஞ்சாரோ தேவனை அறிகிற அறிவு விஷயத்தில் என்ன ஆயிட்டாருங்க, அவர் போயிட்டாருங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற்று. எது உண்மையான விஷயத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியலைங்க. இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தில், அநேக கிறிஸ்தவருடைய குடும்பத்தில் அநேகர் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னா, ஏன் பார்க்குறோன்னா, தேவனை அறிகிற அறிவுக்குள்ள உண்மை என்ன இல்லைங்க, அவங்க நிலை கொண்டு இல்லைங்க. இன்றைக்கி குடும்பத்துலலாம் வந்து பிள்ளை ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம், மனைவி ஒரு மனப்போன போக்கில் இருக்காங்க, ஒரு கணவன் ஒரு மனப்போன, ஒரு கிறிஸ்துடைய குடும்பத்துலைங்க அப்படியெல்லாம் ஒரு ஐக்கியம் இல்லாத இருக்கிறாங்கன்னா தேவனை அறிகிற அறிவுக்குள்ள இல்லைங்க. தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே இருந்தாங்கன்னா தேவ சமாதானத்தை தோட்டத்தில் வச்சுருந்தாருங்களா, அந்த சமாதானம் குடும்பத்தில் இருக்கும். ஏன் எப்படி இருக்கும் அந்த சமாதானம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படிஞ்சது போல குடும்பம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால தேவ சமாதானத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிறாங்க. அந்த அறிகிற அறிவு அந்த இடத்துல இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற்று போனாருங்க. அந்த பழம் ஈஸியாக சாப்பிடும்போது யாருக்கு பயப்படாத போயிட்டாங்க, தேவனுக்கு. நம்ம கூட ஒரு பரிகாசக்காரன் போய் உட்கார இடத்துல நம்மள உட்காந்து தமாஸ் பண்ணி தான் இருப்போங்க. ஆனால் இப்போ யாருக்கு நம்ம பயப்பு இல்லைங்க. பாவிகளுடைய வழியில் நம்ம என்ன பண்ணுகிறோம், போயின்னுக்கிறேன்னா நான் தேவனுக்கு பயப்படாத இருக்கிறதுனால தான் அவனுடைய வழியில் நான் என்ன பண்ணுகிறேங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நான் செவி கொடுக்குறேன்னா, நான் தேவனுக்கு அறிகிற அறிவுக்குள்ளே நான் இல்லாத பயப்படுறதுனால தான் நான் என்ன நினைக்கிறாங்க, ஆலோசனை கொடுத்துனே இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஃபேமிலியுடைய ஒரு விஷயத்தை பார்க்கும்போதுங்க,
ஒரு சகோதரன் பேசும்போது சொல்லுங்க, பக்கத்து வீட்டிலலாம் வந்து அவங்க ஓல்லி தாட்டுங்க, என்னங்க உலகத்தின் பிரகாரமாக யோசனை கொண்டு இருக்கிற ஜனங்க பக்கத்தில் இருக்குங்க. அப்போ நம்ம சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் நம்ம சிந்தை உண்மையாக எவ்வளோ விதமான சத்தியம் நம்மளுக்கு தேவன் பிழை போட்டுறாரு. ஆனால் அந்த சிந்தைக்கு இல்லாதபடிக்கு அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் அதே போல் இருக்கணுன்றது என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த ஆசைப்படும் போது நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்துலேருந்து என்ன ஆகுதுங்க, விட்டு போகும்போது என்ன தான் ஆகுதுங்க, வேதனை தான் குடும்பத்தில் என்ன ஆகுதுங்க, உருவாக்கப்படுதுங்க. இதுதான் ஆதாமுக்குள்ள அங்கே உருவாக்கப்பட்டுச்சுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சதுனால தேவ சமாதானத்தை அவர் என்ன பண்ணாருங்க, பெற்றுக்கொண்டாருங்க. அப்போ தேவ சமாதானம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுங்க, தேவனே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை அறிகிற அறிவுக்குள்ள நான் கடந்து போனேங்க. நான் கர்த்தருக்கு எப்போ பயப்படுறனோ தேவனுடைய கிருபையும் தயவும் எனக்குள்ள என்ன இருக்குதுங்க, நிலை கொண்டு என்னை வழி நடத்துறாருங்க. அப்போது தேவன் நீங்கள் சொல்கிற விஷயமா நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்க பண்ணுற விஷயங்க, ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆதாமையும் ஈவியும் என்ன பண்ணிட்டாரு, தேவனை விட்டுட்டாருங்க. பூமி உங்களால் என்ன ஆயிடுச்சு, சபிக்கப்பட்டுச்சு. அந்த சபிக்கப்பட்டது எப்படின்னா, நோவா காலகட்டத்தில் தேவனுக்கு விரோதமான கொடிதான பாவங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, உருவாக்கப்பட்டுச்சு. தேவனுக்கு விரோதமான பாவம் எங்கே உருவாக்கப்பட்டுச்சுன்னா நோவா காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுங்க. அப்போ தேவன் நோவா இருந்த காலகட்டத்தில் எல்லாரையும் அழிக்கிறாருங்க. அப்போ நோவா குடும்பத்தோண்டி என்ன பண்ணுறாருங்க, பாதுகாக்கிறாரு. ஏன் பாதுகாக்கிறாருன்னா அவர் உத்தமனாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாருங்க, தேவனுக்கு என்னவா இருந்தாருங்க, நீதிமானாக இருந்தாருங்க. அதனால் தேவன் அந்த குடும்பத்தை என்ன பண்ணாருங்க. இன்றைக்கி இந்த உலகத்துலையும் நமக்கும் தேவன் அதே தான் சொல்கிறாருங்க. என்ன நம்மளுக்கு சொல்கிறாருன்னா, அவர்களை தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை உண்மையாக இருதயத்திலிருந்து தேடாதபடிக்கு தகாதவைகளை செய்யும்படி தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அவர்களை கேடான சிந்தைகளுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, ஒப்பு கொடுத்தாருங்க. நெக்ஸ்ட் படிங்க, 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இது ஆதாம் யோவாளுக்குள்ளேயும் ஆயிடுச்சுங்க. தேவனை அறிந்து அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, அவங்களுடைய சிந்தனையினால அவங்க என்ன ஆயிட்டாங்க, வீணரா ஆயிட்டாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள இதே தான் இருக்குதுங்க. தேவனை அறிகிறாங்க, ஆனால் அறிஞ்சு கூட அவங்களுடைய சிந்தனையில் தான் இருக்க பார்க்குறாங்க. தேவனை கனப்படுத்துகிற பயபக்தியான அந்த சிந்தனை மனுஷனுக்குள்ள என்ன ஆக மாட்டேங்குதுங்க, வரல. அதுதான் அவர் அழகாக சொல்கிறாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் அவங்களுடைய சிந்தனையினால என்ன நினைக்கிறாங்க, வீணாயின்னு போயின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேக உலகத்தின் ஜனங்க கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது அநேக வேதனைக்குரியான காரியங்கள் என்னென்னா, தேவனை போய் ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆனால் வெளியே வரும் பொழுது அவங்களுடைய சிந்தனையினால் என்ன நினைக்கிறாங்க, வீணராக போயிட்டுருக்காங்க. ஏன்னா தேவனை அறிகிற அறிவுகிற அறிவை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நாட மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயபக்தி அவங்கள இடத்துல என்ன இல்லைங்க, வராது இருக்குனால தாங்க அன்றைக்கி ஆதாம் செஞ்ச தவறு இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளே என்ன இருக்குதுங்க, அன்றைக்கி கொடுத்த அந்த சாபம் இன்றைக்கி வரைக்கும் என்ன இருக்குதுங்க, அப்படியே தொடர்ந்து போயினே இருக்குதுங்க. ஏன் தொடர்ந்து போயின்னு இருக்குங்க, நம்முடைய சிந்தனைனால் நம்ம என்ன இருக்கிறோம், இன்னும் வீணாயினே இருக்கிறோங்க, வீணர்களாயினே இருக்கிறோம், உணர்வில்லாதவர்களாயின்னு இருக்கிறோங்க. அவருடைய இருதயமோ இருளடைஞ்சு போயிடுச்சுங்க. ஆதாம் நல்ல தோட்டத்தில் வெளிச்சத்தோடு இருந்தாருங்க, தவறு செஞ்ச பிறகு வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, அநேக வேதனைக்குள்ளே இருளுக்குள்ளே கடந்து போயிடுச்சுங்க. அதே ரோமர் 1:24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஓகேங்க, அவங்களுடைய இச்சைகளினாலே தேவன் அவங்களை என்ன பண்ணிட்டாருங்க, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா ஆதாம் யோவாள் செஞ்ச தவறுக்கும் ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க, விட்டுட்டார். நீங்கள் இந்த தோட்டத்திலேருந்து என்ன அவங்க வெளியே கடந்து போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சுட்டாருங்க. இன்றைக்கி அநேக ஜனங்களுக்குள்ளும் அவங்களுடைய இச்சைகளை தான் என்ன பண்ணுகிறாங்க, தேடிட்டு இருக்காங்க. கர்த்தருக்குரிய அந்த சிந்தை, கர்த்தருக்குரிய அந்த அந்த யோசனை, அறிகிற அறிவு, கர்த்தருக்குரிய அந்த பயபக்தி இன்னைக்கு கூட என்ன இல்லைங்க ஜனங்களுக்குள்ள பார்க்க முடிய மாட்டேங்குதுங்க. ஏன் பார்க்க முடியலன்னா, இது ஆதாமுக்குள்ள இருந்தது, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளே என்ன இருக்குதுங்க, நிலை கொண்டே இருக்கிறோம்.
தேவனை அறிகிறோங்க, ஆனா அறிஞ்சு கூட மூடனை போல போதகத்தை என்ன பண்ணுகிறோங்க, அசட்டை பண்ணி நிற்கிறோங்க. தேவன் யார் என்று தெரியும், அவரை ஸ்தோத்தரிக்காமல், அவரை ஆராதிக்காமல், அவரை தொழுது கொள்ளாமல் நம்முடைய சிந்தனைகளால் நம்ம என்ன நினைக்கிறோங்க, அன்னைக்கு ஆதாம் செஞ்ச தவறு இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க, அப்படியே கடந்து வருதுங்க. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினால தேவன் ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அதை ஒண்டி பார்த்து நம்ம இதை முடிச்சிடலாங்க. 119:1 அதே சங்கீதத்துலங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உத்தமத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின் பிரமா ஒரு குடும்பம் நடக்குதுன்னா அந்த குடும்பம் பாக்கியவான். ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் என்னதான் இருக்குங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. ஏன்னா அவங்க யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. இதுதான் தேவன் ஆதாமுக்குள்ள தோட்டத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்தாருங்க. நம்ம வாசிக்க கேட்பங்க 103:17 அதே. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆனால் இங்கே ஒரு நீதிமானுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுது. என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல். யார் மேலங்க? அவருடைய கிருபை யார் மேலே இருக்குதுங்களா? அதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்லேருந்து என்ன கட்சிச்சிங்க, ஏன் கட்சிச்சுன்னா அவர் நீதிமானாக இருந்தாருங்க, உத்தமனாக இருந்தாருங்க, தேவனோடு முன் பிதாக்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் செஞ்ச நற்கிரையினால தேவன் அவங்களை ஆசீர்வதித்தது நம்மளுக்கு வேதத்தில் என்ன பண்ணியிருக்காருங்க, தேவனுங்க எழுதி கொடுத்துருக்காருங்க. சாட்சியாக நம்ம என்ன பண்ணுறாங்க, வாசிக்கிறாங்க. நோவா காலகட்டத்தில் தேவன் செஞ்ச அற்புதத்தை நம்ம என்ன பண்ணுறாங்க, சாட்சியாக இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்படியே இன்னைக்கு நோவா போல நம்மளையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, தெரிஞ்சிருக்கிறாருங்க. கர்த்தருடைய கண்கள்லேருந்து நான் கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா அதான் இங்கே சொல்கிறாருங்க, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும். அது வீணாக போகிறது இல்லைங்க. ஆனால் அநேகர் பண்ணுறது என்ன தெரியுங்களா, தங்களுடைய சிந்தனையினால வீணாயிடுறாங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு போகாதபடிக்கு தங்களுடைய இச்சைகளினால, தங்களுடைய ஆசைகளினால தேவனை விட்டு என்ன வராங்க, அநேக விலகி போகிறதுனால தாங்க இன்னைக்கு ஆதாமுக்கு வந்த தண்டனை இன்னைக்கு அநேக குடும்பத்திலையும் அநேக வீட்லையும் இருக்குதுங்க. ஏன் அநேக குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, பிரிவினைகள் இருக்குது, அநேக கசப்பு இருக்குது, ஒருவர் நம்ம கையில் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்றது நம்ம ஏன் யோசிக்கிறோங்கன்னா, ஆதாம் செஞ்ச தவறு இன்னைக்கு நமக்குள்ளே என்ன இருக்குதுங்க, நம்முடைய இச்சைகளினால நம்ம நிலை கொண்டு இருக்கிறதுனால, நம்முடைய சிந்தனைகள் வீணாயின்னு இருக்கிறதுனாலங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியலைங்க, குடும்பத்தில் இல்லைங்க. அதான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிற பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும். இது நம்ம வீட்டில் இருக்குங்களா? இது இல்லைன்னா நானும் எங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணுகிறேங்க, ஏதோ ஒரு விஷயம் ஏன் நம்மளுக்குள்ள சின்ன சின்ன கசப்பு வருது, ஏன் நம்மளுக்குள்ள வேதம் வருதுன்னா, நம்ம இன்னும் அந்த பரிபூர்ணத்துக்கு கடந்து போகல. பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக, பரிசுத்தர்களாக ஆகத்தக்கதாக நம்ம கூட என்ன இல்லைங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நானும் ஏதோ ஒரு விஷயத்தை இச்சித்துன்னு இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் நானும் என் சிந்தனைனால வாழ்ந்து நிற்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் நானும் என் மனப்போன போக்கில் என்ன பண்ணுகிறேங்க. அதனால அன்னைக்கு ஆதாமுக்கு வந்த தண்டனையும் வேதனையும் இன்னைக்கு குடும்பத்திலே இருக்குதுன்னா என்னுடைய தவறுகள்னால என்ன இருக்குதுங்க. ஆனால் கர்த்தருக்கு நான் உண்மையாக பயப்படுறேன்னா, நோவா போல் நான் உத்தமனாக இருக்கிறேன், நான் நோவா போல் நீதிமானாக இருக்கிறேன், நான் நோவா போல் தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறேன்னா, கர்த்தருடைய கண்களிலிருந்து நோவாக்கு என்ன கிடைச்சிச்சிங்க, கிருபை கிடைச்சது போல இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்திலும் தேவனுடைய கிருபை என்ன இருக்குதுங்க. யாருக்கு பயந்தவர்களுக்குங்க, யாருக்கு தேவனுக்கு பயந்தார்களோ அந்த குடும்பத்தில் என்ன இருக்குதுங்க, நீதி என்ன பண்ணுங்களா, அவருடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் மேலே என்ன இருக்குங்களா, அனாதியா என்றென்றைக்கும் உள்ளதுங்க. அதே நீதிமொழிகள் 14:26 பாருங்க. பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பார்த்தீங்களா, யார் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன இருக்குதுங்களா. இது நோவா காலகட்டத்தில் ஆயிடுச்சுங்க. நோவா கர்த்தருக்காக பயந்ததுனால அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கட்சிச்சிங்க, என்ன அடைக்கலை கட்சிச்சிங்க. சூப்பர். இது நமக்கு சாட்சியா வேதத்தில் மூலியமா தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, எழுதி வைத்திருக்காருங்க. ஏன் எழுதி வைத்திருக்காருன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவர்களா நம்ம வாழ்றத்தக்கதாக உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கிறதுனால,
அவருடைய கண்களிலிருந்தும் தேவனுடைய கண்களிலிருந்தும் நோவாக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? கிருபை கிடைத்தது போல இன்னைக்கு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற நமக்கும் அவருடைய கண்களிலிருந்து என்ன இருக்குங்க? கிருபை இருக்கு. ஏன் கிருபை இருக்குது? நான் யாரை நம்பி இருக்கிறேங்க? முழுமையா நான் அவரோடு என்ன பண்ணிருக்கேன்? சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். நோவா நீதிமானா இருந்தால் நானும் என்ன இருக்க? தேவனோட நீதிமானா இருக்கிறேன். அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு என்ன இருக்குதுங்க? என் பிள்ளை படிக்கல, ஒரு நல்ல வேலையில் இல்லை, நல்ல விதத்தில் இல்லை, என்ன பண்ணுறது என் பிள்ளைய? நம்முடைய இச்சைகள்னாலே நம்ம யோசிக்கிறோம், நம்முடைய சிந்தனைகளை கொண்டே நம்ம என்ன பண்ணுறோங்க? யோசிக்கிறோம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுங்க பின்னாடி? ஆனால் நம்மளுடைய சிந்தனை என்ன இருக்குதுங்க? இந்த உலகத்துக்குரிய சிந்தையாக இருக்குதுங்க. அப்போ தேவ சமாதானம் என்னாவது நம்மளை விட்டு என்ன ஆகுதுங்க? ஏன் போதுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாருங்க, தேவ சமாதானம் இருந்துச்சு. ஆனால் எப்போ கீழ்ப்படியாமல் போனாரோ வேதனை உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்திலும், கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற குடும்பத்திலும் உங்களை தேவன் ஆசீர்வதிக்குவார்னா ஆசீர்வதிக்கிறது ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளனா நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நீங்க எப்போ உண்மையா நடக்கிறீங்களோ அப்பொழுதுதான் அவருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு என்ன இருக்குதுங்க? கிருபையும் தயவும் பெற்றுக்கொண்டு உங்க பிள்ளைகள் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய பிள்ளைகள் என்ன இருக்குதுங்க? நீதினால என்ன இருக்குதுங்க? முடிசூடப்படுறாங்க. அதை நம்ம வாசிக்க கேட்டுருங்க. இந்த ஆசீர்வாதத்தை எங்க கொடுத்தாருன்னா பாருங்க, ஆதியாகமம் 1:28 கொடுத்துருக்காரு பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாம் அவர் உருவாக்கும் போது என்ன பண்ணாருங்க? ஆசீர்வாதத்தோடு தான் என்ன பண்ணாருங்க? இன்னைக்கு வேத வசனத்தை நம்ம கூட தெரிஞ்சு நிற்கிறோன்னா நம்மளை கூட அந்த ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறாருங்க. என்ன சொல்றாருங்க இங்க? தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி என்னவங்க? பெருகி இந்த பூமி என்ன பண்ணுங்க? நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சத்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்றாருங்க? நமக்கும் இந்த உலகத்தின் மேல அதிகாரத்தை கொடுத்து சத்தியத்தை தெரிய வச்சு நீதியின் பதில் நடக்கும்படி தேவன் பிழை போட்டுறாருங்க. நம்ம கூட இந்த உலகத்தை என்ன பண்ண போறாங்க? ஆளுகை செய்ய போறாங்க. அதுக்கு ஆளுகை செய்யத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய இச்சைகளினாலே என்ன இருக்குங்க? அந்த மகிமையான விஷயத்தை இழந்து போகிறாங்க. அது இழந்து போகிறதுனால தாங்க அந்த ஆசீர்வாதன்றது குடும்பத்தில் என்ன இருக்க மாட்டேங்குதுங்க? நிற்க மாட்டேங்குதுங்க. மனப்போன போக்கில் ஜனங்க போகிறதுனால இந்த திருமண காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அன்சக்ஸஸ் இருக்குதுங்க, சக்ஸஸ் இருக்குதுங்க. எவ்வளோ குடும்பத்தில் ஏன் இதெல்லாம் அநேக கசப்புகள், வேதனைகள், சஞ்சலங்கள் உருவாக்கப்படுதுன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயம் என்ன இல்லைங்க? இல்லாத இருக்கிறதுனால தாங்க. தேவனுக்கு பயப்படுகிற விஷயம் இல்லாத இருக்கிறதுனால தாங்க அநேக குடும்பத்தில் என்ன இருக்குதுங்க? அவங்களுடைய அறிவில் போயிட்டே இருக்கிறதுனால தாங்க, அவங்களுடைய சிந்தனால போயினே இருக்கிறதுனால தாங்க, அவங்களுடைய இச்சைகள்னால போயினே இருக்கிறதுனால தாங்க குடும்பத்தில் என்ன இருக்குதுங்க? அநேக விதமான கசப்புகள், வேதனைகள் உருவாக்கப்படுதுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்க முடியுங்க? எப்போ நீங்க அவருடைய வார்த்தை கீழ்ப்படுறீங்களோ அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியுங்க? நீங்க கீழ்ப்படிலனா ருசி பார்க்க முடியாதுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டாருங்க ஆதாமுங்க, தோட்டத்தில் அழகாக கண்ணுக்கு தெரிஞ்சிச்சிங்க. எப்போ அவருடைய வார்த்தையை கேட்காம போனார் அந்த ருசித்தன்மை போயிடுச்சுங்க. நான் நிர்வாணியா இருக்கிறேன் தெரிஞ்சு அத்திப்பழ இலையை தேடி என்ன பண்றாருங்க? அதை பின்னிக்கொண்டு அதை என்ன பண்றாருங்க? ஒரு ஆடையாய் மாற்றிக்கொள்கிறாரு. யாருங்க? தேவனுடைய ருசி பார்த்து இல்லாத போயதுனாலங்க. அதான் கர்த்தர் சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பார்க்குங்க? நீங்க அவருடைய குணலட்சணத்தின் வண்ணமாய் ஜெராக்ஸா நீங்க மாறும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நீங்க ருசி பார்க்க முடியுங்க. எப்படி பார்க்க முடியுங்க? அவர் இயேசு கிறிஸ்து சிந்தையா இந்த பூமியில நீங்க ஜெராக்ஸ் காப்பியா மாறும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நீங்க என்ன பண்ண முடியுங்க? பாருங்க, நோவா
அவர் உத்தமனாய் இருந்ததுனால, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தனால, நோவா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தருடைய கண்கள் இருந்து கிருபை கடிச்சிச்சு. அந்த பேழையிலிருந்து என்ன பண்ணாருங்க? அவரை வந்த சேதத்திலிருந்து அவரை விடுவித்து பாதுகாத்தார். அவர் நல்லவர் என்பது தேவன் நோவா என்ன பண்ணாருங்க? ருசி பார்த்தாருங்க. அது பிரதிபலன் என்ன ஆயிடுச்சுங்க? அவருக்கு கிடைக்கப்பட்டுச்சுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூடங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள்ன்றது அது எப்படி பார்க்க முடியும்னா, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சதான் ருசி பார்க்க முடியுங்க. இல்லைன்னா நான் மனுஷனாக இருக்கேன்னா மனுஷனுடைய இயல்பான குணங்களை என்ன பண்ணிட்டு இருக்க முடியுங்க? பேசிகிட்டே இருக்க முடியுங்க. நம்ம கூட என்ன பண்ணுவோங்க? சின்ன சின்ன குறைங்க பேசிகிட்டே இருப்போம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணிப்போங்க? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் இப்படியெல்லாம் நம்ம சின்ன விஷயம்லாம் சொல்கிறோன்னா, இன்னும் நான் எப்படி இருக்கேங்க? என் சிந்தனைனாலே என்ன இருக்கேங்க? என் சிந்தனைனாலே நான் என்ன இருக்கேங்க? என் இச்சைகளினாலே நான் என்ன பண்ணுறேங்க? இன்னும் நடந்துனே இருக்கேங்க. தேவனுடைய சிந்தனை நான் என்ன ஆகலைங்க? மாறப்படாது இருக்கிறதுனால கர்த்தர் நல்லவர் என்றது ருசி பார்க்க எங்களை என்ன இன்னும் என்ன பண்ண முடியலைங்க? பார்க்க முடியலைங்க. கர்த்தர் நன்மை உள்ளவர், நான் எப்படி இருக்கணுங்க? நன்மை உள்ளவனா இருக்கணுங்க. அவர் இரக்கம் உள்ளவர், நான் எப்படி இருக்கணுங்க? அவர் தயவு உள்ளவர், நான் எப்படி இருக்கணுங்க? அவர் நீதி உள்ளவர், நான் எப்படி இருக்கணுங்க? அவர் உத்தமன், நான் எப்படி இருக்கணுங்க? அவர் இந்த காதுல கேட்கறது இந்த காதுல என்ன பண்றதில்ல, சொல்றதில்ல. அப்போ நான் எப்படி இருக்கணுங்க? அப்போ இந்த வாயின் வார்த்தைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளதா பேசணும். அப்போ நான் எப்படி பேசிட்டு இருக்கேன்? நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்தா எல்லாமே உங்கள்கிட்ட நேடங்க விட்டு போயிடுங்க. அவரை ருசி பார்க்காததுனால, அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இல்லாத இருக்கிறதுனால மூடனும் ஞானத்தை என்ன பண்ணுறாங்க? போதகத்தை என்ன பண்ணுகிறாங்க? யாரு அசட்டை பண்ணுறதுங்க? மூடன் என்னத்தை அசட்டை பண்ணுறாங்க? போதகத்தை என்ன பண்ணுகிறாங்க? போதகத்தை அசட்டை பண்ணுகிறதுனால தான் வாதைக்குள்ளாக என்ன பண்ணுறாங்க? மேற்கொண்டு வேதனைக்குள்ளே கடந்து போயினே இருக்கிறாங்க. அதை கீழ்ப்படுகிற மனுஷன் கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுறாருங்க? ருசி பார்த்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஏங்க நித்தியத்தின் வழியை பிடிச்சிட்டாருங்க. இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, ரெண்டு விஷயத்தை நம்ம இங்கே பார்த்தோங்க. மேலே ஒரு வசனம்லாம் நீங்கள் வாசிக்கும் போது தேவன் யார் என்று அறிகிறாங்க, சிந்தனைகள் வீணாயிட்டாங்க, இச்சைகள்னால வீணாயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு வந்தோம்னா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது அநேக விதமான நிந்தனைகள், போராட்டங்கள் ஒரு கிறிஸ்துடைய குடும்பத்தில் என்ன இருக்குங்க? நிலை கொண்டு இருக்குங்க. யார் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ தேவனிடத்திலிருந்து கிருபையும் தயவும் என்ன பண்ணுறாங்க? பெற்றுக்கொள்கிறது மாத்திரமில்ல, தேவனுடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலே என்ன இருக்குதுங்க? நிலை கொண்டு அவர்களை தேவன் ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாருங்க? காக்குறாரு. அதுதான் நம்ம இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்குறோங்க. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால தேவனுடைய கோபாக்கினிக்கு என்ன இருங்க? கடிந்து கொள்ளப்பட்டாருங்க. நம்ம கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்குங்க? அதே போராட்டத்துக்குள்ளாக நம்மளை கடந்து வராங்க. அதை லாஸ்ட் வருஷம் நான் சொல்லியிருந்து, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்க. அப்போ நீங்கள் ருசித்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் யாருங்க? ஏன்னா நீங்கள் உண்மையான வழி என்ன பண்ணிட்டீங்க? பிடிச்சிட்டீங்க. அதனால் நீங்கள் பாக்கியம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.